தீபாவளிக்கு 30 நாளுக்கு முன்னாடியே அடுத்த மாசம் தீபாவளி வருது. தீபாவளிக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதியிலிருந்தே காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சு 30ஆம் தேதி தீபாவளினா 29ஆம் தேதி நைட்டு பஸ் ஏறி சொந்த ஊருக்கு வர பஸ்ஸை பார்த்தா ஒன்று பஸ்ஸு கிடைக்காது. அப்படியே பஸ்ஸு கிடைச்சாலும் பஸ்ஸில் இடம் கிடைக்காது. பஸ்ஸில் இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நைட்டு முழுக்க கால் வலிக்க பஸ்ஸில் நின்றுக்கிட்டே வந்து சொந்த ஊரில் கால் வைக்கும்போது பாதி வலி போயிடும். சொந்தக்காரவங்களை கண்ணால் பார்க்கும்போது மீதி வலி போயிடும்னா நைட்டு முழுக்க நின்றுக்கிட்டே தீபாவளிக்கு ஊருக்கு வரவங்களை கேட்டு பாருங்க சார், இன்னைக்கு குடும்பங்கள் எவ்வளோ பிணைப்பா இருக்கு, குடும்பங்கள் எவ்வளோ அன்பா இருக்குன்னு. கொரோனா நேரத்தில் கும்பகோணம்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா நேரத்தில் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். எந்த வாகனமும் கிடையாது, எந்த பஸ்ஸும் கிடையாது, எந்த ட்ரெயினும் கிடையாது, கார் வச்சு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வசதியும் கிடையாது அவருக்கு. தன்னோட மனைவியை கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சைக்கிளில் வச்சு மிதித்து கொண்டே பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன உடனே அங்கே இருக்க எல்லா மருத்துவர்களுமே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு பின்னாடி உங்கள் மனைவியோட சுமையை தாங்கிக்கிட்டே வந்திருக்கீங்களே, எப்படி சார் உங்களால் முடிஞ்சதுன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரா, நான் அடிக்கும் பொழுது அவள் அடிதாங்கியாக இருந்தாள், என் வாழ்க்கையின் சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு எனக்கு சுமை தாங்கியாக இருந்தால், எனக்காக அத்தனையும் தாங்கிக் கொண்ட இவளை ஒருபோதும் நான் சுமையாக பார்க்கவில்லை, என் வாழ்க்கையின் சுகமாக பார்க்கிறேன்னு சொன்னாருன்னா இன்னைக்கு குடும்பத்தினுடைய பிணைப்பு அப்படி இருக்கு சார்.